விஜயகாந்த் சார் கேரியரில் சூப்பர் ஃப்ளாப் ஆனால் கூட இந்த படம் எனக்கு லாபம் வந்துடும், தியேட்டருக்காரங்களுக்கு லாபம் வந்துடும், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாபம் வந்துடும். விஜயகாந்த் சார் என்றைக்குமே வந்து அவ்வளோ பெரிய மாஸ் ஆர்டிஸ்ட் இல்லையா அவர். எப்போதுமே வந்து பொங்கலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பு இதாக ரிஸ்க்காக எடுப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா தியேட்டரில் கூட்டமே இருக்காது. காலகாலமாக பார்த்தீங்கன்னா அந்த 2 நாள் வந்து கலெக்ஷனே இருக்காது. அன்பு மேகமே எங்கு ஓடிவா அப்படின்ற பாடலாம் அவர் பண்ண பாட்டு தான். நிறைய பேருக்கு வந்து என்னுடைய பையன் ஃப்ரெண்டு ஒரு பையன், அவனுக்கு கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் ஆச்சு, அவனுக்கு இளையராஜா சார் சாங்கே அவன் கேட்கல. அப்படி ஒரு படம் எடுத்து எனக்கு ஒரு அவார்டு கிடைக்கும்னா, ஆஸ்கார் அவார்டு கிடைக்கும்னா அப்படி ஒன்று தேவை கூட இல்லை. நான் ஒரு நல்ல இசை ரசிகன் பாஸ். எனக்கு வந்து காலையில் 7 மணிக்கெல்லாம் கூப்பிட்டிங்கன்னா என்னால் வர முடியாது. நான் இதுக்காக சிவாஜி சார் கூட நடிக்கிறத கூட நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அவர் 7 மணிக்கு வந்துடுவார், என்னால் 7 மணிக்கு வர முடியாது. விஜய்க்கு வந்து பூவே உனக்காக, சரத்குமார் சாருக்கு வந்து சூரிய வம்சம், அப்புறம் விஜயகாந்த் சாருக்கு வந்து வானத்தை போல, இது 3மே வந்து ஐகானிக் ஃபில்ம்னு சொல்லலாம். 3 பேருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையாக இருந்த படம். சரத்குமாருக்கு வந்து சூரிய வம்சம் பண்ணும் பொழுது இந்த படம் இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு தெரியுமா சார்? ஏன்னா அந்த படத்தை அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அந்த டெக்கு வச்சு ஊர் திருவிழாக்கள் எல்லாம் போட்டுட்ருப்பாங்க. அந்த அளவுக்கு அது ரொம்ப ஒரு பரிச்சயமான ஃபேமஸான படம். அது சாங்ஸுமே மெகா ஹிட்டு. நான் உறுதியாக நம்பினா இது ஒரு கலெக்ஷன் வைஸ் ரெக்கார்ட் பிரேக்காக இருக்கும்னு ரெவ்யூ, அதாவது ரெவ்யூ எப்படி இருக்குன்றதுல எனக்கு ஒரு டவுட் இருந்தது. பட் கலெக்ஷன் வைஸ் கமர்ஷியலாக அது பெரிய ஹிட் ஆகும், கலெக்ஷன் வைஸ் ஒரு ரெக்கார்ட் பிரேக்காக இருக்கும்னு நினச்சேன். இது சார் வானத்தை போல் அது மாதிரி நான் வந்து நிச்சயமாக ரெவன்யூவாக அது படம் பெரிய ஹிட் ஆகும்னு நினச்சேன். அது மாதிரி படம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ரவி சாருக்கு வந்து அந்த கதை தெரியும், ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவி சாருக்கு. அவர் வந்து படம் ரிலீஸுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாருன்னா எல்லா ஏரியாவும் ஓன் ரிலீஸ் பண்ணார். நாட் ஓன்லி தமிழ்நாடு, உலகம் பூரா ஓவர்சீஸ் முதல் கூட ஓன் ரிலீஸு அப்போ பண்ணுறாரு. நான் சார் பெரிய ரிஸ்க்கு சார், கொஞ்சம் அதையும் பார்த்துங்க அப்படின்னு சொன்னேன். இன்னொன்று எல்லா தேட்டர்லேயும் பெரிய பெரிய எம்ஜி போட்டிருக்காரு. அது வேறு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா தேட்டருக்காரங்களும் சேர்ந்து நம்மளை திட்டுவாங்க சார் அப்படின்னு. ஆனால் நல்ல ஆஃபர் வருது. அப்போ ரவி சார் சொன்னார், சார் ஒன்றும் இல்லை சார், நான் இந்த படத்தை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நீங்கள் வந்து நீங்கள் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் எனக்கு எடுத்து கொடுத்துருக்கீங்க. இந்த விஜயகாந்த் சார் கேரியரில் சூப்பர் ஃப்ளாப் ஆனால் கூட இந்த படம் எனக்கு லாபம் வந்துடும், தியேட்டருக்காரங்களுக்கு லாபம் வந்துடும், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாபம் வந்துடும். ஏன்னா நீங்கள் அவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் இந்த படம் இருக்குது சார், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு முன்னாடி விஜயகாந்த் சார் படம் வந்து கள்ளழகர் வந்தது, அது பெருசாக ஓடல, அதை ஹிட் ஆகலை. ஆனால் அதுவே நல்ல கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ விஜயகாந்த் சார் என்றைக்குமே வந்து அவ்வளோ பெரிய மாஸ் ஆர்டிஸ்ட் இல்லையா அவர். எப்படி பார்த்தாலும் இந்த படம் வந்து எங்களை தப்பிச்சிடும் சார். இந்த படம் எந்த பிரச்சனையும் இல்லை. அது இல்லாமல் படம் நல்லா வந்திருக்கு, அதனால் டெஃபினட்டாக இது ஹிட் ஆகும் சார். அதனால் இவ்வளோ எம்ஜி தேட்டர்லலாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் 4-5 நாள்லேயே கலெக்ட் பண்ணிடு சார். அவர் சொன்ன மாதிரியே நாங்கள் வந்து 13ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். 15ஆம் தேதி தான் பொங்கல், அந்த வருஷம் லீஃப் இயர். எப்போதுமே வந்து பொங்கலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பு இதாக ரிஸ்க்காக எடுப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எக்ஸப்ட் சிட்டி மற்ற எல்லா ஊர்லேயுமே பொங்கலுக்கு முதல் நாள் தான் வெளில 2 நாளும் வீட்டில் பெயிண்ட் அடிப்பாங்க, வெள்ளை அடிப்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க, பிஸியாக இருப்பாங்க. தியேட்டரில் கூட்டமே இருக்காது. காலகாலமாக பார்த்திங்கன்னா அந்த 2 நாள் வந்து கலெக்ஷனே இருக்காது. ஆனால் அந்த ரெக்கார்டு அது பிரேக் பண்ணிச்சு. நாங்கள் வந்து என்னென்னா இந்த மில்லியனம் இயரில் ஃபஸ்ட்டு படமாக இருக்குன்னு நான் எய்ம் பண்ணி ஃபஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டேன். 13ஆம் தேதியே படம் பெரிய ஃபுல்லு, இப்போ படம் தமிழ்நாடு போகிற ஹவுஸ் ஃபுல்லு. 14ஆம் தேதி ஃபுல்லு. பொங்கல் அன்னைக்கு கேட்கவே வேணாம், பயங்கரமாக இதாச்சு. காணும் பொங்கல் அன்றைக்கி ரெக்கார்ட் பிரேக்கு. இப்போ என்எஸ்சிலெல்லாம் பல தேட்டர் வந்து அப்போல்லாம் இந்த ஓவர்ன்ற ஒரு கல்ச்சர் உண்டு. ஃப்ளாட் ரேட்டு ஓவர், அதாவது என்னென்னா டிக்கெட் ஒரே டிக்கெட் ₹100 டிக்கெட் ரேட்டு, கீழே இருந்து மேலே வரைக்கும் 100 தான் ஒரே டிக்கெட்டு பார்த்துக்கணும். அது இல்லாமல் ஒரு கெப்பாசிட்டி வந்து ஒரு தேட்டருக்கு ஒரு 500 தான் இருக்குன்னு வச்சுங்களேன், 2000 பேரை அனுப்பிடுவாங்க உள்ளே. அவன் சைடில் நின்றுட்டு வழியிலலாம் உட்காந்துக்கிட்டு, ஒருத்தர் யூரின் போடணுன்னா போக முடியாது, ஏன்னா வழி ஃபுல்லாக அவங்க உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த ஓவர் விட்டதுலேயே அது பெரிய ரெக்கார்ட் பிரேக் ஆகிடுச்சு. எனக்கு திருவள்ளூர் தேட்டர்லேருந்து ஒரு ஓனர் பேசுகிறார், சார் உள்ள இடம் இல்லைட்டு ஸ்டில்லாம் போட்டு உடச்சிட்டானுங்க சார், கபோர்டு இந்த இதெல்லாம் இதெல்லாம் கபோர்டு இதெல்லாம் போட்டு உடச்சிட்டானுங்க சார், அவ்வளோ தூரம் இதாகி போயிடுச்சு அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி அது அவ்வளோ பெரிய மாஸ் ஆர்டிஸ்ட் இருக்கும்போது நமக்கு அது கொஞ்சம் நார்மலாக பண்ணாலே படம் ஹிட் ஆகிடும். அது கொஞ்சம் நல்ல ஒரு கண்டென்ட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுல படம். சூரிய வம்சத்தில் பார்த்தீங்கன்னா சார் எல்லாமே இருக்கும், என்னென்ன ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்களோ எல்லாமே இருக்கும். ஸோ இந்த படத்தில் மறக்க முடியாத நினைவுகள் அப்படின்றது இதில் சூரிய வம்சத்தில் ஃபஸ்ட் டேயே வந்து தேவயானி வந்து அப்போ காதல் கோட்டை ஒரு படம் நடிச்சிருக்காங்க. அவங்க ஃப்ரம் பாம்பே. தமிழ் அவங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. அவங்க வந்து பேசிக்கலாக அவங்க மதர் டங் வந்து மலையாளம். வந்து பார்ன் அண்ட் பிராட்டப்லாம் வந்து பாம்பே. ஸோ அவங்களுக்கு பெருசாக தமிழ் தெரியாது. ஃபஸ்ட்டு டே தேவயானிலாம் வச்சு ஹெவி சீன் தான் இருந்தது. அந்த கலெக்டர் ஆஃபீஸில் தேவயானி கலெக்டராக இருப்பாங்க. அப்புறம் வந்து அவர் சரத்குமார் சார் வருவார், காலில் விழுந்து கும்பிடுவாங்க. அந்த சீன்லாம் ஷூட் பண்ணேன்.
எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஒரே பாட்டில் ஓஹோன்னு போகிறதெல்லாம் அந்த கான்செப்ட்லாம் வந்து இன்றைக்கும் ரிலவெண்ட். உங்களுடைய படங்களில் எந்த படங்கள் பார்த்தாலும் இன்றைக்கும் தொடர்புபடுத்திக்கிறாங்க ஏதோ ஒரு வகையில். அந்த கான்செப்ட்லாம் எப்படி யோசிச்சிங்க? இல்லை அது எனக்கு நான் வந்து அதுக்கு இன்னும் பேட்டன் ரைட்லாம் வர முடியாது. அதுக்கு முன்னாடியே அண்ணாமலை படத்திலே இருக்கார். ரஜினி சார் ஒரே பாட்டில் க்ரோ ஆகி அப்படியே பெரிய ஆள் ஆவார். அதுதான் அது எல்லாரும் இன்னைக்கு ட்ரோல் பண்ணிட்டு கிண்டல் அடிச்சிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஒரே பாட்டில் முன்னுக்கு வந்துடலாம், நல்லா படுத்து கூட ஒரே பாட்டில் முன்னுக்கு வந்துடலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது இப்போ சமீபத்தில் ஒரு படம் வந்தது. பேரே சொல்கிறேன்னா 3 BHK. அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அது நல்ல அருமையான படம், நல்லா எடுத்திருந்தாங்கன்னு வச்சுங்க. ஒருத்தர் ஒரு ஃப்ளாட் வாங்கினா ஆசைப்படுவாங்க, கஷ்டப்பட்டு படம் எண்டில் ஃப்ளாட் வாங்குவாங்க அப்படின்னு காமிச்சிருந்தாங்க. ஓகேங்களா? அதுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் விமர்சனங்களும் வந்தது. ஒருத்தன் ஒரே பாட்டில் முன்னுக்கு வரான்னு காமிச்சிட்டா இது படம் பூரா காமிச்சிட்டிங்களா அப்படின்லாம் கூட சொன்னாங்க. அதான் இன்னைக்கு கூட உங்களுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கேன். இப்போ எம்ஜிஆர் வந்து அந்த காலத்தில் வந்து தொழிலாளின்னு ஒரு படத்தில் நடித்தார். அது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து அவர் மூட்டை தூக்குவார், அப்புறம் வந்து வண்டி இழுப்பார், அப்புறம் வந்து ஒரு பஸ் கம்பெனியில் சாதாரண வேலைக்கு சேர்வார், அப்புறம் அந்த பஸ் கம்பெனியில் கண்டக்டர் ஆவார், அப்புறம் அந்த பஸ் கம்பெனிக்கே அவரே முதலாளியாகி நிறைய பஸ்களில் வாங்குவார். அந்த முதலாளியும் பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவார். இப்படிலாம் அது ஃபுல் படமும் இதுதான் கதை. அந்த படம் வந்து பெருசாக ஹிட்லாம் ஆகலை. எம்ஜிஆர் படத்துலேயே ஒரு ஃபெயிலியர் படம் தொழிலாளி. ஆனால் நல்ல படம், ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும்னு வச்சுக்கலாம் அந்த படம். ஸோ இது ஒரு படம் ஃபுல்லாக நீங்கள் காமிச்சிங்கன்னா போர் அடிச்சிடும். அது ஒருத்தன் முன்னுக்கு வரான்றதுக்கு அவ்வளோதான் டைம். ஒரு 5 நிமிஷம் போதும். நான் அந்த 5 நிமிஷத்தில் இதை சொல்லி நான் பாட்டு போடலன்னு வச்சுக்கலாம், ஒரு ரீரிகார்டிங் தான் அங்கே வந்திருக்கும். அது நிச்சயமாக அது போர் அடிக்கும். 5 நிமிஷத்துக்கு நீங்கள் மியூசிக் பண்ண முடியாது, இல்லை கண்டினியூஸாக மியூசிக் பண்ண முடியாது இல்லையா? அதுபோல் ஒரு நல்ல ப்ளசண்ட்டான சாங் போட்டால் அந்த சாங்கையும் என்ஜாய் பண்ணுவாங்க, அந்த விஷுவல்ஸையும் பார்ப்பாங்க. அப்படி தான் இருந்தது. அது இன்றைக்கி சில இடங்களில் அது ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக இருக்குது. பட் நான் அது கவலைப்படுத்ததே இல்லை. ஏன்னா நான் நல்ல விஷயம் ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருக்கேன். இனிமேலும் நான் படம் பண்ணி ஒருத்தன் முன்னுக்கு வர்றான்னு தான் காட்டுவேனே தவிர, கஷ்டப்பட்டு ஒருத்தன் முன்னுக்கு வர்றான், ஒரு ஏழை பணக்காரனாகிறான், இப்படி தான் நாங்கள் தோத்தவன் ஜெயிக்கிறான், இதை தான் நான் காமிப்பேனே தவிர தோக்குறான் தோத்துட்டே போயிடுறான் அப்படின்னு சொல்லிலாம் நான் படம்லாம் எடுக்க மாட்டேன். அப்படி ஒரு படம் எடுத்து எனக்கு ஒரு அவார்டு கிடைக்கும்னா, ஆஸ்கார் அவார்டு கிடைக்கும்னா அப்படி ஒன்று தேவை கூட இல்லை எனக்கு. சார், நான் வந்து புது வசந்தம் பார்த்ததில்ல. பட் ஆனால் கோகுலத்துலேருந்து உங்களுடைய படங்கள் பார்த்துருக்கேன். எல்லா படங்கள்லையும் உங்களுடைய பாடல்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட்டு. பாடல்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு படத்துக்கு அப்படின்னு எப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்க? எப்படி ஒவ்வொரு பாடல்களையும் ஹிட் பாடல்களாக மாற்றினீங்க? உங்களுடைய இன்புட்ஸ் அதில் என்ன இருக்குது? நான் ஒரு நல்ல இசை ரசிகன். நான் வந்து இன்றைக்கும் சொல்லப்போனால் நான் வந்து பழைய எம்.எஸ். விஸ்வநாதன் சாருடைய பல பாடல்கள், கேவி மகாதேவன் சாருடைய பல பாடல்கள், சங்கர் கணேஷ் சாருடைய பல பாடல்கள், அதற்கு பின்னால் வந்த பல இசையமைப்பாளர்கள், விஜயபாஸ்கர்னு ஒரு மியூசிக் டைரக்டர் இருந்தார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரில. நிறைய நல்ல நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு. மயங்குகிறாள் ஒரு மாது, இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு. அன்பு மேகமே இங்கு ஓடிவா அப்படின்ற பாடலாம் அவர் பண்ண பாட்டு தான். அந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல மியூசிக் டைரக்டர்கள். அதுக்கப்புறம் ராஜா சார், அது சொல்லவே வேணாம். இன்றைக்கும் என்னுடைய ஃபேவரிட் வந்து ராஜா சார் தான். அவருடைய எல்லா சாங்கும் வந்து நான் 2000 வந்து அப்போ சிடி ஃபார்மேட்டில் இருந்தது. சிடி ஃபார்மேட்டில் அப்படியே வண்டியில் இன்னும் 3 வண்டி கார் மாற்றிட்டுனா ராஜா சாருடைய சிடி மட்டும் மாற்றல. அது பென்ட்ரைவ் கூட ஏற்றல, அப்படியே அது சிடியாகவே வண்டியில் வேணால் நீங்கள் போய் பாருங்கள். 30-40 சிடி ராஜா சார் சிடி இருக்கும். தனித்தனியாக ஒவ்வொன்றா இருக்கும். ஹிந்தி சாங்ஸ் எல்லாம் பழைய ஹிந்தி சாங்ஸ் மீன் எல்லாமே 70s, தென் மேக்ஸிமம் 90s பார்த்தீங்கன்னா தில்வாலே துல்னியா லே ஜாங்கே, ஹம் ஆப்கே கௌன், அப்படி ஃபியூ ஃபிலிம்ஸ் சாஜன் இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி சாங் ஃபுல்லாக கேட்டுக்கிட்டே இருப்பேன். மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடித்தது வந்து மியூசிக். நாட் ஓன்லி நான் மட்டும் இல்லை, நான் திருநெல்வேலி, ஐம் ஃப்ரம் திருநெல்வேலி. திருநெல்வேலியில் நிறைய இசை ரசிகர்கள் இருப்பாங்க. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு நல்லா இருந்தாலே படம் சூப்பர் ஹிட் ஆயிரும். பல படங்கள் இப்போது அன்னைக்கிளிலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே டேக்கப் ஆகிடுச்சு, பெரிய ஹிட்டு. அதே மாதிரி பயணங்கள் முடியவில்லை, பெரிய ஹிட்டு. சாங்ஸ் தான் எல்லாமே அந்த படத்தினுடைய வெற்றி காரணம். இந்த வானம்பாடின்னு ஒரு படம் நீங்கள்லாம் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம். நானே அது ரிலீஸில் பார்க்கல. அந்த படம் பின்னாடி அது வந்து ரீரிலீஸ் ஆகும்போது பாட்டு ஆரம்பிக்கும் போதே தேட்டர் ஆரவாரமாக இருக்கும். கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம், பாட்டு கேட்டிருக்கேன். அதெல்லாம் வரும்போதே கொண்டாட்டமாக இருக்கும். அது தானசார் அப்படி சொன்னார், அந்த படம் நான் தான் மெட்ராஸில் ரீரிலீஸ் பண்ணேன், எனக்கு அவ்வளோ பெரிய லாபத்தை கொடுத்த படம்னாரு. ஆனால் வந்த புதுசில் அந்த படம் பெருசாக போகல. பாட்டு இந்த மாதிரி பல படங்கள் வந்து பாட்டுக்காகவே ஓடிருக்கு. அது அந்த மியூசிக் இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருக்கிறனால கம்போசிங்கில் நான் ரொம்ப மெனக்கிடுவேன். இந்த மாதிரி சில பாட்டில் என்னுடைய இன்புட்டும் இருக்குது. நான் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கலாம் சொல்லி ரொம்ப இது பண்ணுவேன். அது எல்லாருமே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ரகுமான் கூட நான் புதிய மன்னர்கள் பண்ணேன்.
அவர் வந்து அவர் சிச்சுவேஷன் சொன்னால் அவர் டியூன் போட்டு கொடுத்துருவாருன்னு வச்சுங்களேன். இந்த நீ கட்டும் சிலைக்கு பாட்டில் வந்து அவர் முதல்ல வேறு டியூன் தான் போட்டிருந்தார். எனக்கு அதில் அவ்வளோ உடன்பாடு இல்லை. அப்புறம் 2 இல்லை சார் இதில் நல்ல ஒரு ஃபோக் தான் வரணும் இதில் அப்படின்னு சொல்லும்போது தான் அவர் அப்புறம் கடைசியாக சொன்னார், ஒன்று செய்யலாம், உங்களுக்கு வந்து டியூனாக எதுவுமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டேங்க, நீங்கள் லிரிக் எழுதிட்டு வாங்க, நான் அதுக்கு டியூன் பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்புறம் தான் பழனி பாரதிகிட்ட லிரிக் சிச்சுவேஷன் சொல்லி அவர் லிரிக் எழுதி கொடுத்து அதுக்கு ஒரு டியூன் போட்டார். அந்த பாட்டு பெரிய ஹிட். இப்போ இருக்கக்கூடிய இயக்குனர்கள் நிறைய பாடல்கள் பண்ணுறாங்க. இருந்தாலும் அந்த பாடல்கள்லாம் இப்போ எப்படி இருக்குது சார் உங்களுக்கு கேட்கும்போது? ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆன ஒரு நபர். இன்றைக்கி ஒருத்தர் வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா எடுக்கணும்னா உங்களுடைய படங்களை பார்க்காம எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய இம்பேக்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ இன்றைக்கி பாடல்களே குறைஞ்சி போயிடுச்சு. நிறைய வயலன்ஸ் ஃபில்மெல்லாம் வருது. இன்றைக்கான திரைப்படங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரியாலிட்டி உள்ள நிறைய படங்கள் வருது. நம்ம தமிழ் சினிமா ரொம்ப தலைநிமிர்ந்து தான் இருக்குது நிச்சயமாக. ஐம் ஷுர் நிறைய இருக்குது. பாடல்கள் பற்றி சொல்லணுன்னா அது இப்போ எல்லாமே பிஃபோர் 2000க்கு முன்னாடி உள்ள பாடல்களை இப்போ உள்ள 2K கிட்ஸ் வந்து அதெல்லாம் கிரிஞ்சுன்றாங்க. அதெல்லாம் ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. நிறைய பேருக்கு வந்து என்னுடைய பையன் ஃப்ரெண்டு ஒரு பையன், அவனுக்கு கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் ஆச்சு. அவனுக்கு இளையராஜா சார் சாங்கே அவன் கேட்கல. அந்த மாதிரிலாம் இருக்காங்க நிறைய பேர். எவ்வளோ பெரிய உலகத்தையே இசையால் மயக்கின ஒரு லெஜெண்டு ராஜா சார், அவர் பாட்டே கேட்காம ஒருத்தர் இருக்கான். அவன் பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரேஷன்கள் சாயபயங்கர், அனிருத்து அவங்க இப்படி போகிறாங்க. ஒவ்வொரு டெக்காட்ஸ்லேயும் ஒருத்தர் ஒரு ரசனை கொஞ்சம் மாறிட்டு தான் இருக்குது. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை மீறிய சில பேர் தான் வந்து மிகப்பெரிய சாதனையாளர்களாக இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எம்.எஸ். விஸ்வநாதன் சார் கிட்டத்தட்ட ஒரு 2 டெக்காட்ஸில் ஒரு பெரிய சாதனையாளராக இருந்தார். ராஜா சார் ஸ்டில் இன்றைக்கும் அவர் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் தான். ஒன்றும் இல்லை, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மராட்டி படத்துக்கு ஒரு சாங் பண்ணியிருக்காரு. அதுவும் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆச்சு. நான் கேட்டுட்டு ஆடாடா அந்த அவ்வளோ அழகான பாட்டெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம இப்போ ஒரு படம் பண்ணால் அந்த பாட்டை அவர்கிட்ட கேட்டு எப்படியாவது யூஸ் பண்ணிடணும், அவர் மியூசிக் டைரக்டராக போட்டு அந்த பாட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் கூட நினச்சேன். அப்போ அது இன்றைக்கி ஒவ்வொருத்தருடைய ரசனை மாறுதா என்னன்னு எனக்கு தெரியல. பட்டு எனக்குமே கொஞ்சம் கவலை அளிக்கிற விஷயமா தான் இருக்குது. நல்ல மெலடிகளை இப்போ நிறைய மிஸ் பண்ணுறோம். யாரும் அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்படி சொன்னாலும் அதை பழசு ரொம்ப ஓல்டு ஸ்டைல்ன்றாங்க. தெரியல எனக்கு. சார் இப்போ அந்த உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படம் பற்றி உங்கள்கிட்ட ஐ திங்க் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் ஃபோன் பண்ணி பேசியிருந்தேன்னு நினைக்கிறேன். கார்த்திக் சார் பற்றியான கான்ட்ரவர்சிலாம் வரும்போது இந்த படத்தில் வந்து கார்த்திக் சாரோட ஒர்க் பண்ணது உங்களுக்கு எப்படி இருந்தது? அவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்களா, அவர் வந்து இன்டிசிப்ளின்டாக இருப்பார், ப்ராப்பராக வரமாட்டார், ஒத்துழைப்பெல்லாம் தரமாட்டார் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த படத்தை பார்த்தவங்க எல்லாருமே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்ணீர் விடாமல் இருக்க மாட்டாங்க. அவ்வளோ தத்ரூபமாக அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருப்பார். முதல் நாள்லாம் நடிக்கும்போது அவருக்குமே அந்த அவர் முதல்ல கதை கேட்டுட்டு தான் நடித்தார். பாம் குரோவில் வர சொல்லி கதை ப்ரொடியூசர்ஸ் அரேஞ்ச் பண்ணாங்க. கதை கேட்டார், நல்லா தான் இருக்கிட்டு போனார். அப்புறம் முதல்ல ஒரு 4 நாள் நடிக்கும்போது கொஞ்சம் டிலேயாக தான் வந்தார் அவர். ஒரு நாள் நான் மேனேஜ் பண்ணி அப்படியே ஷூட் பண்ணேன். அப்புறம் வந்து அந்த 4 நாளோட அந்த ஃபஸ்ட்டு ஷெட்யூல் முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த 4ஆவது நாள் வந்து என்னென்னா, நான் வாகினி ஸ்டுடியோவில் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ரோஜா வச்சு அந்த கம்போசிங் ரூம் இருக்கும். கங்கை அமரன் சார் இருப்பார். அங்கே வந்து வானம் பாடியின் வாழ்விலே சூரியோதயம் அந்த பாடலில் வந்து ரோஜா பாடி காமிப்பாங்க. அப்படி அந்த சீன் ஷூட் பண்ணுறேன். ஷூட் பண்ண உடனே நான் எப்பவுமே ஹீரோஸை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அனுப்பிடுவோம் இல்லையா, அது மாதிரி ஃபஸ்ட்டு கார்த்திக் சார் எடுத்துகிட்டு நான் அனுப்பிட்டேன். அப்புறம் இந்த ரோஜா ஷார்ட்ஸு, கங்கை அமரன் ஷார்ட்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்போ ப்ரொடியூசர்ஸ் என்ன வந்தாங்க, இது விஜயவாகினி ஸ்டுடியோவில். சார் வந்து கார்த்திக் சார் உங்கள்கிட்ட ஏதோ பேசணுமா, ஒரு மேக்கப் ரூமில் வெயிட் பண்ணுறாரு அப்படின்னாங்க. அப்போல்லாம் கேரவன் கல்ச்சர்லாம் கிடையாது. சரி சார், நான் அவரை அப்போவே பேக்கப் சொல்லிட்டேன். சரி ஓகே, நான் அந்த இதெல்லாம் எடுத்து முடிக்கிறேன், இன்னும் ஒரு 1 hour ஆகும், முடிச்சுட்டு நான் அவர் வந்து பார்க்குறேன்னு சொன்னேன். அதெல்லாம் எடுத்து முடித்தேன். அப்புறம் அவர் ரூமில் போய் மீட் பண்ண சொல்லுங்கள் பாஸ் அப்படின்னா, அவர் என்ன பாஸ் மாதிரி, நான் அவர் பாஸ் மாதிரி. இதுதான் எங்கள் ரிலேஷன்ஷிப்பு. அப்புறம் ஒன்றும் இல்லை சார், எனக்கு இந்த கதை அப்படியே நந்தவனத்தேர் மாதிரியே இருக்குது பாஸ். அதுலேயும் நான் அப்படி தான் ஒரு திருடன், அதில் வந்து ஹீரோயினை பாடகியாக்குவேன், இதுலேயும் அதே மாதிரி இருக்குது எனக்கு. இப்போ அதனால் எனக்கு இது சரியாக செட் ஆகலை அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை சார், அது வேறு இந்த படம் வேறு. அது வந்து நீங்கள் அந்த ஒரு சின்ன ரிசம்பிளன்ஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு திருடன் ஒரு பொண்ணை பாடகியாக்குறான்றது இருக்குது. ஆனால் இது கதை அது அல்ல. ஒரு பொண்ணு முன்னுக்கு வந்த பிறகு நான் முன்னுக்கு வந்ததுக்கு காரணம் இவன் தான் சொல்கிறேன். ஒரு கிராட்டிடியூடு பற்றிய கதை. ஸோ இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. தமிழ் சினிமாவில் சொல்லப்படாத ஒரு கதைன்னு நான் நினைக்கிறேன். அதனால் நிச்சயமாக இது ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். இது கன்ஃபார்மாக பெருசாக விடணும். இப்படி கொஞ்சம் நேரம் எங்களுக்குள்ளே ஆர்கியூமெண்ட் இருந்தது. அப்புறம் நான் எவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்லிட்டு கடைசியில் சொன்னேன், இல்லை இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருந்தால் ஒன்று செய்யலாம், நீங்கள் வந்து உங்கள் இஷ்டம், நீங்கள் வந்து இந்த படத்துலேருந்து விலகிருங்க, நான் வேறு ஹீரோ வச்சு இந்த படம் நான் எடுக்கிறேன், நீங்கள் வேறு டைரக்டரை வச்சு இதே கமலில் அவங்க விரும்புனா அவங்க நீங்கள் நடிங்க அப்படின்னு சொன்னேன்.
அவர் 2 நிமிஷம் யோசிச்சார். அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கா பாஸ் உங்களுக்கு அப்படின்னாரு. அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்குது எனக்கு அப்படின்னு. ஓகே பாஸ் நான் நடிக்கிறேன் அப்படின்னாரு. சரி நீங்கள் நடிங்க, நாளைக்கு நான் சொன்ன மாதிரி அந்த படம் ஹிட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அந்த மேடையில் நீங்கள் சொல்லணும், இந்த படம் இந்த விக்ரம் எனக்கு அவ்வளோ டவுட்டோடு தான் நடித்தேன், பட் விக்ரமன் சார் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் நடிங்கன்னு சொன்னார். இன்றைக்கி அவருடைய கான்ஃபிடென்ட் ஜெயிச்சிச்சு, இந்த படம் ஹிட் ஆகிடுச்சுன்னு நீங்கள் சொல்லணுன்னே. கன்ஃபார்மாக சொல்கிறேன் பாஸ் அப்படின்னாரு. சொன்னாரா சார்? சொன்னார். அப்புறம் இன்னொன்று சொன்னேன், இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் ரொம்ப லேட்டாக வரீங்க, இது கொஞ்சம் எனக்கு ப்ராக்டிக்கலாக செட் ஆக மாட்டேங்குது. நான் 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்கிற ஆள், நான் வந்து கொஞ்சம் காம்பேக்டாக பட்ஜெட்டில் எடுக்கிற ஒரு ஃபில்ம் மேக்கர். அதனால் வந்து தயவுசெய்து அது நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தாலும் இந்த ஷாட் எடுக்க தயாராக இருக்கேன், ஆனால் அதை கரெக்டாக சொல்லுங்கள், அத்தனை மணிக்கு நான் எடுக்க தயாராக இருக்கேன்னா. பாஸ் எனக்கு வந்து காலையில் 7 மணிக்கெல்லாம் கூப்பிட்டிங்கன்னா என்னால் வர முடியாது, நான் இதுக்காக சிவாஜி சார் கூட நடிக்கிறத கூட நான் அவாய்ட் பண்ணிட்டேன், ஏன்னா அவர் 7 மணிக்கு வந்துடுவார், என்னால் 7 மணிக்கு வர முடியாது, நான் ஒரு 11 மணிக்கு வந்துடுறேன் பாஸ் அப்படின்னாரு. சரி ஓகே. இந்த படத்தில் இனிமேல் நடக்கக்கூடிய ஷூட்டிங்லாம் மகாபலிபுரம் பக்கத்தில் உத்தண்டியில் தான் நடக்க போகுது. அங்கே ஒரு பங்களா சூஸ் பண்ணியிருக்காங்க, அங்கே தான் நடக்க போகுது, அங்கே நீங்கள் 11 மணிக்கு வந்துடணும் அப்படின்னு. வந்துடுறேன் பாஸ் அப்படின்னாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷெட்யூல் அதனோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஷெட்யூல் தான் மொத்தமே. அந்த படம் 45 நாள் எடுத்து முடிக்கப்பட்ட படம்னு வச்சுங்களேன். கரெக்டாக ஜென்டில்மேன் 10:30 மணிக்கு வருவார். அவர்கிட்ட நான் இன்னொன்று சொன்னேன், நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நான் வேறு யாராவது வச்சு ஒரு சீனோ ஷார்ட்டோ எடுத்துகிட்டு இருந்தால் அதை ஃபினிஷ் பண்ணிட்டு தான் நான் உங்களை வச்சு எடுப்பேன். நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு நான் வந்து இவ்வளோ 1 மணி நேரம் ஆச்சு, என்னை வச்சு டைரக்டர் ஒரு ஷாட் கூட எடுக்கலை அப்படின்லாம் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்னு. அதெல்லாம் பண்ண மாட்டேன் பாஸ் அப்படின்னாரு. ஜென்டில்மேன். அதே மாதிரி நான் அதுக்கப்புறம் ஷூட் பண்ணேன். அவர் கரெக்டாக ஒரு 10:30 மணிக்கெலாம் வித் மேக்கப்போட வந்துடுவார். அங்கே உத்தண்டி அந்த வீடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவேஷன்மிங் எடுத்த வீடு, சீசோர் பக்கத்தில் இருக்கிற அந்த வீடு. அது ரொம்ப ஹாட்டாக இருக்கும். 2 ஏசி ரூம் தான். அந்த ஏசி ரூமில் வந்து ஒரு ரூமில் வந்து ரோஜா, அவங்க சத்யபிரியா, ஃபாத்திமா பாபு இவங்கெல்லாம் உட்காந்துருவாங்க. இன்னொரு ரூமில் வந்து அஜித், இப்படி அஜித் கூட வெளியில் தான் இருப்பார். ஓகேங்களா. இன்னும் அந்த படத்தில் நடித்த 2-3 பேர், மௌலி சார் இவங்கெல்லாம் இன்னொரு ரூமில் இருப்பாங்க. மௌலி சார், மதன் பாபுலாம் இன்னொரு ரூம். முதலே காலையிலே வந்துட்டாங்கன்னா அவங்க ரூமை ஆக்குப்பை பண்ணிடுவாங்க. இவர் கார்த்திக் சாருக்கு உட்கார்றதுக்கு இடம் இருக்காது. இவர் வெளியில் வராண்டால வெயில் அவ்வளோ சுட்டரிக்கும், அங்கே உட்காந்துட்டு சும்மா ஒரு விசிறியை கையில் வச்சுட்டு வீசிகிட்டே இருப்பார். அதே மாதிரி அஜித்தும் அந்த அளவுக்கு நைட்டு ஒரு கிட்டத்தட்ட 1 மணி வரைக்கும் நடிப்பார். அதெல்லாம் அவருக்கு விடிய கூட நடிப்பார். டேயில் அவருக்கு காலையில் எர்லியராக வர்றது மட்டும்தான் அவருக்கு பிரச்சனை. அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணார். நீங்கள் கிளைமாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜில் அதெல்லாம் வந்து நான் 3 நாள் எடுத்தேன். முதல் நாள் வந்து ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு சீன் டே ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஷிஃப்ட் ஆகி அங்கே வந்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஸ்டேஜ் பிடிக்கல, கரெக்டாக இல்லை. நடுவில் நிறைய கட்டைகள் எல்லாம் வச்சு ஒரு மாதிரி அந்த ஃபேஸே தெரியாத டிஸ்டர்ப் ஆகும். அப்புறம் சொல்லிட்டு இது நல்லா இல்லை, இது வந்து ஓப்பனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு பேனர் மட்டும் இருக்கட்டும், ஸ்டேஜ் இதாக இருக்கட்டும், மேலே சீலிங்லேயும் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ப்ரொடியூசர்கிட்ட சொல்லிட்டு அன்றைக்கி ஷூட்டிங் 6 மணியோடு முடிச்சிட்டேன், கேன்சல் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன். அப்புறம் அடுத்த நாள்லேருந்து டேயில் ஷூட்டிங், நைட்டில் முடிக்கும்போது 5 மணி அப்படி தான் முடிப்பேன். 2 நாள் எடுத்தேன் அந்த கிளைமாக்ஸை. அப்போது வந்து ராதாரவி சார் கூட ஷூட்டிங் சொல்கிறதுக்கு வந்தார். என்னங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குங்க, நான் கூட கார்த்திகை வச்சு சொந்த படம் எடுத்திருக்கேங்க, இப்படி ஒரு நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்தளவுக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணார். இன்னொன்று நான் சொல்லணும் இந்த நேரத்தில், அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அந்த கோயிலில் வந்து இவரும் ரமேஷ் கண்ணாவும் சாமி பேரை சொல்லி கலெக்ஷன் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் வந்து சாமியும் உன் பேரை சொல்லி நாங்கள் கலெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சார் என்ன சொல்லுவார்னா, அந்த ஒரு கட்டம் போடுவார், காசெல்லாம் நான் மேலே போடுறேன், இந்த கட்டத்துக்குள்ளே என்னெல்லாம் காசு விழுதோ அதெல்லாம் உனக்கு உன் பங்குக்கு நீ எடுத்துக்கோ அப்படிம்பார். ரமேஷ் கண்ணா அப்படி பார்ப்பார், காசெல்லாம் மேலே போடுவார், கட்டத்துக்குள்ளே கொஞ்சம் காசு விடும், ஓ இதெல்லாம் வந்து உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்து கொஞ்சம் காசு தான் உள்ளே விடும், எடுத்து உண்டியலில் போட்டு காட் இஸ் கிரேட் அப்படிம்பார். ரமேஷ் கண்ணா அப்படி பார்த்துட்டு, கட்டெல்லாம் போட்டு ஒன்று ஒரு கட்டத்துக்குள்ளே அடைக்க நான் விரும்பலை, காசெல்லாம் மேலே போடுறேன், உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மேலேயே எடுத்துக்கோ, கீழே விழுற மிச்சம் மீதி ஏதோ ஒன்று விழுது பாரு அது எனக்கு அப்படிம்பார். கார்த்திக் சார் இப்படி பார்ப்பார், ரமேஷ் கண்ணா மேலே போடுவார், எல்லா காசும் கீழே தானே வரும் தானே, அப்போ கீழே வரும், எல்லா காசையும் எனக்கே கொடுத்துட்டியா, காட் இஸ் டபுள் கிரேட் அப்படிம்பார். அங்கே தான் ஃப்ரீஸ் பண்ணி என் கார்டு போடுவேன். இப்போ எப்போயுமே ஹீரோவை தான் ஜெயிக்கிற மாதிரி காமிப்பாங்க, காமெடியன் ஜெயிக்கிற மாதிரி அங்கே நான் முடிச்சிருந்துருப்பேன்னு வச்சுங்களேன். அது வந்து எடுக்கும்போது இது கார்த்திக் சார் எதுவும் அப்ஜெக்ட் பண்ணுவார்னு நான் நினச்சேன் உள்ளுக்குள்ளே. அப்புறம் அவர் சொன்னேன், பாஸ் இந்த மாதிரி நான் இவரை காமெடியனாக இல்லை நோட்டீஸ் பண்ணுறேன், இவர் ஆள் ரொம்ப ஃபேராக இருக்கார், இவரை காமெடியனாக ஆடியன்ஸ் ஒத்துக்கணும்,
இது இந்த சீன் இருந்தால் மட்டும்தான் இவர் ஒரு காமெடின்னு ஒத்துக்கிட்டு படம் பூரா வந்து ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னா. நோ ப்ராப்ளம் பாஸ், ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எது சரியாக படுதோ அதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ அதை எடுத்துட்டா அதே மாதிரி வந்தது. அவருடைய பேர் நாங்கள் என் டைட்டில் கார்டை என் பேர் அங்கே தான் போட்டு அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சுன்னு வச்சுங்களேன். இந்த படம் எல்லா மொழிகளையும் ரீமேக் ஆச்சு. கன்னடா, தெலுங்கு, இந்த மாதிரி பெங்கால் எல்லாம் எல்லா படமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் 2வது பண்ணியிருப்பாரு. அந்த காசெல்லாம் நான் மேலே போடுறேன், உனக்கு என்ன மேலே காசு வேணுமோ அதை மேலே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறது ஹீரோ தான் பண்ணியிருப்பார். காமெடியன் பண்ணியிருக்க மாட்டான். ஏன்னா ஹீரோக்கு ஒரு சின்ன ஈகோ இருக்கும்ல, இவன் வந்து பண்ணணும் நம்ம முட்டாளாகணுமா அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் பண்ணவே இல்லை. அவ்வளோ அது இந்த ரமேஷ் கண்ணா அன்னைக்கு இவ்வளோ பெரிய காமெடியன் வந்ததுக்கு கார்த்திக் சாரும் ஒரு காரணம். அவரும் அதுகளை ஹெல்ப் பண்ணார். அது மாதிரி நிறைய அந்த வீட்டில் உள்ள ஆடப்பட்டு கிடக்கிற சீன்லாம் ரமேஷ் கண்ணா ரொம்ப ஸ்கோர் பண்ணியிருப்பார். அதெல்லாம் நான் பண்ண இது அது கார்த்திக் சார் வந்து பேசணும் சார் பேசணும் அப்படின்னாரு, சப்போர்ட் பண்ணார். அந்த மாதிரி அதுக்கடுத்து படங்கள் பண்ணலையா சார்? அதுக்கப்புறம் கரெக்டான ஸ்கிரிப்டும் வரல, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரல. உங்களுடைய அனுபவங்களை இவ்வளோ நேரம் பொறுமையாக ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.